சப்ஸ்கிரைப் பண்ற நல்ல உள்ளங்கள் கனவுல பேய் வராது, தேவதை தான் வரும். டக்குன்னு பண்ணிருங்க. மக்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 1911ஆம் வருஷம் அண்டார்டிகான்னு ஒரு உறைஞ்சு போன கண்டம். சுத்திலும் பனி, மனுஷ வாடை கூட இல்ல. அங்க போன நம்ம ஆளுங்க திடீர்னு ஒரு பனிமலையில இருந்து செக்கச்சவேன்னு ரத்தம் கொட்டுறதை பார்த்தா எப்படி இருக்கும்? பகீர்னு இல்ல, பேய் பிசாசுன்னு நினைச்சு அன்னைக்கு அவங்க ஆட்டம் கண்டுட்டாங்க. ஆனா நாம இப்போ டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம்ல, சும்மா விடுவோமா? இது என்னடா மர்மம்னு கண்டுபிடிக்க நம்ம விஞ்ஞானிகள் கிளம்பி போனாங்க. சும்மா போவாங்களா? போய் அந்த ரத்து அருவியில இருந்து தண்ணிய சாம்பிள் பிடிச்சாங்க. இருடி உன்னை டெஸ்ட் பண்ணி உண்மையை வரவழைக்கிறேன்னு லேபுக்கு கொண்டு போனாங்க. லேபிள கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். நண்பர்களே, அது ரத்தமும் இல்ல, பூதமும் இல்ல, அந்த தண்ணியில இரும்பு சத்து, ஐரன் அதிகமா இருக்கு. அது காத்துல பட்ட உடனே துருப்பிடிச்சு இப்படி ரத்தம் மாதிரி தெரியுது. ஆனா அதை விட பெரிய ஷாக் என்னன்னா, அந்த துருப்பிடிச்ச தண்ணிக்குள்ளயும் சில பல பயங்கரமான பாக்டீரியாக்கள் ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இங்கதான் மேட்டர் இன்னும் சீரியஸ் ஆகுது. சூரிய வெளிச்சமே இல்லாம, ஆக்சிஜனே இல்லாம பூமிக்கு அடியில இப்படி ஒரு விசித்திரமான உயிர் வாழ முடியுதுன்னா, நாளைக்கே வியாழன் கிரகத்தோட நிலவான யூரோப்பா பனிப்பாறைக்கு அடியிலையும் இதே மாதிரி ஏலியன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. பாட்டி வடை சுட்டது நிஜமாவே நிலாவுல தானா? அது எந்த பாட்டி? அந்த சீக்ரெட்டை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். வெயிட் பண்ணுங்க.